Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்தி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 1995 ஆண்டு வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யும் மத்திய அரசினுடைய சட்ட முன்வடிவினை முழுமையாக திரும்ப பெற கோரி இந்த கடிதத்திலே அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போதுள்ள வக்ஃப் சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நீண்ட காலமாக சிறந்த பயன்பாட்டில் உள்ளதாகவும் வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாப்பு அளிப்பதாகவும் உள்ளன என்றும், எனவே இந்த சட்டத்தில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதிலும் பாதுகாப்பதிலும் இந்த வாரியங்களுக்கு அதிகாரம் பொறுப்புகளையும் பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தற்போதுள்ள சட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் முன்மொழியப்பட்டுள்ள பெரிய அளவிலான திருத்தங்கள் அச்சட்டத்தின் நோக்கத்தையே நீர்த்து போக செய்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக, மாநில வக்ஃப் வாரியங்களில் 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை கட்டாயம் சேர்ப்பது என்பது முஸ்லிம் சமூகத்தின் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளை சுயாதீனமாக நிர்வகிக்கும் திறனை மற்றும் மத சுயாட்சியை குறைத்து மதிப்பிடுவதாக அமைவதுடன் வக்ஃப் பயனர் விதியை நீக்குவது பல வரலாற்று அடிப்படையிலான இந்த சொத்து உரிமைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைந்தது 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் மட்டுமே வக்ஃப் சொத்துக்களை நன்கொடையாக வழங்க முடியும் என்ற நிபந்தனை முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் சொத்துக்களை நன்கொடையாக வழங்குவதை தடுத்துவிடக்கூடிய நிலைமையாக இது மாறும் என்றும், இது நாட்டினுடைய மத நல்லிணக்க கலாச்சாரத்திற்கு இடையூறாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.